ஓம் சாந்தி. B.K. சூரஷ் அவர்கள், மவுண்ட் அபு. சிவராத்திரி, நாம் அதனை சிவ ஜெயந்தி என்று கூறுகின்றோம். அனைத்து தேவதா குலத்தைச் சேர்ந்த மகான் ஆத்மாக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நம் அனைவருடைய ராத்திரி, அதாவது இரவு என்பது நிறைவடைந்து விட்டது. ஞானக்கடல் வருகை தந்து சத்திய ஞானத்தின் பிரகாசத்தினை ஏற்படுத்தி உள்ளார். முழு இரவினையும் அழித்து விட்டார். நாம் இரவில் அலைந்து கொண்டிருந்தோம். திருடர்கள் நமது சுகம் சாந்தியை திருடிச் சென்று விட்டார்கள். இப்பொழுது நமக்கு வழி கிடைத்து விட்டது. ஞானம் யோகத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் கிடைத்து விட்டது. இதனால் நமது அஞ்ஞான இருள் தூரமாகிவிட்டது. திருடர்களும் ஓடிப்போய் விட்டார்கள். வெளிச்சம் வந்துவிட்டால் திருடர்கள் ஓடிப்போய் விடுவார்கள் தானே. நாம் தனது பிராணேஸ்வர் சிவபாபாவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர் இந்த கலியுக காரிரில் வந்து பகலிற்கு அழைத்துச் செல்கின்றார். இந்த சங்கம யுகத்தில் தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். இப்பொழுது நாம் அனைவரும் சிவ தந்தையுடையவராக ஆகிவிட்டோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய புண்ணிய காரியம் மற்றவர்களுடைய துக்கத்தினை தூரமாக்க வேண்டும். இன்று அநேக பக்தர்கள் விரதம் இருப்பார்கள், கண் விழித்திருப்பார்கள். பக்தர்கள் பாவனையுடன் இருக்கின்றார்கள். சிவன் வருவார். ஆனால் பாக்கு பீடா போன்றவற்றை உண்டு கண் விழித்திருந்தால் சிவனே வந்திருந்தாலும் அவர்களால் எப்படி அனுபவம் செய்ய முடியும்? உலகினர் தவறான நடைமுறை வழக்கங்களை உருவாக்கிவிட்டார்கள். மேலும் சங்கரரும் இந்த பாக்கு பீடா போன்றவற்றை உண்பார் என்று கூறுவது கூட முற்றிலும் தவறாகும். அனைத்தையும் அறிந்தினார் என்று கூறினால் பிறகு ஏன் அதை உலகிற்கு தடை செய்யப்படுகிறது? இது தேவதைகளுக்கு செய்யப்பட்ட நிந்தனையாகும். சங்கரரிடம் ஈஸ்வரிய நஷாதான் அவரிடம் இருந்தது. நம்மிடம் ஈஸ்வரிய நஷா இருந்தால் ஒருமுகப்பாடு நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் நாம் எதிரில் வந்திருக்கக்கூடிய நிராகார் தந்தையை பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது. இந்த ஸ்தூல கண்களால் அவரை பார்க்க முடியாது. ஞானத்தின் மூன்றாவது கண்ணு மூலமாகத்தான் பார்க்க முடியும். எனவே அனைத்து பக்தர்களும் ஈஸ்வரிய நஷாவில் வர வேண்டும். முதலாவதான ஈஸ்வரிய நஷா என்னவென்றால், நாம் அவருடைய குழந்தைகள், நாம் பகவானுடைய குழந்தைகள், நாம் அதிகாரி குழந்தைகள். அவர் நம்முடையவர். அவருடையது அனைத்தும் நம்முடையதாகும். அவர் நமது பரமபிதா என்று உணரும்போது அவரை சந்திப்பதற்கான தீவிர ஆவல் உருவாகின்றது. இதனால் அவசியம் அவர் வந்து நம்மை சந்திப்பார் என்பது நிரூபணமாகி இருக்கின்றது. நாம் அவரிடம் செல்ல முடியாது. நமக்கு எங்கே இருக்கிறார் என்பது கூட நமக்கு தெரியாது. சிலர் கைலாலய மலை மீது தேடுகின்றனர். பிறகு ஏன் அனைத்து இடங்களிலும் தேட வேண்டும்? சிலர் அவர் தனக்குள் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். உள்ளுக்குள் குப்பைகள், விஷயங்கள், விகாரங்கள் நிறைத்து வைத்துக்கொண்டு எப்படி கூற முடியும் பகவான் எனக்குள் இருக்கின்றார் என்று? போதம் இருக்கும் இடத்தில் பகவான் இருப்பாரா என்ன? ஆனால் அவர் சந்திப்பதற்காக அவசியம் வருகின்றார். சந்திப்பதற்கு தயாராகி விடுகிறோம். அநேக விதமான பக்திகள் செய்து பார்த்துவிட்டோம். அநேக முறை விழித்திருந்தும் பார்த்துவிட்டோம். ஆனாலும் வரவில்லை. இப்பொழுது அவர் தானே வந்து வெளிப்படைய செய்கின்றார். அவரே வெளிப்படைய வைக்கும்போது நாம் விழித்தளவில்லை என்றால் நாம் உறங்கிக் கொண்டேதான் இருப்போம். பிறகு மகா விநாசம் வெளிப்படைய வைக்கும். எனவே மகாதேவருடைய உடுக்கை ஒலிக்கும். மகா விநாசத்திற்காக அவர் நர்த்தனம் ஆடுவார். அதற்கு முன்பாகவே நாம் விழித்தள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடன் சேர்ந்து நடனத்தில் பங்கு பெற முடியும். விநாசத்தின் மாசுக்கள் நம்மை குழப்பமடைய செய்ய, துக்கமடைய செய்ய முடியாது. இப்பொழுது பிராக்டிக்கல் சிவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. சிவன் மற்றும் அவரது குழந்தைகளின் சிரேஷ்டமான சந்திப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றோம். யாருக்கெல்லாம் அவர் கிடைத்து விட்டாரோ அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் சிவன் கிடைக்கவில்லையோ அவர்கள் அனைவரும் வாருங்கள்.
யாருக்காக பூஜை செய்து வந்தீர்களோ அவரை சந்திப்பதற்கான பரம சுகத்தினை அடையுங்கள். இப்பொழுது பூஜை செய்ய வேண்டிய நேரமில்லை, அவரது குழந்தை ஆகுவதற்கான நேரமாகும். இது இருளில் இருப்பதற்காக நேரமில்லை, ஞானத்தினை அடைந்து தனது உள்ளத்தினை பிரகாசமடைய செய்வதற்கான நேரமாகும். எனவே அனைத்து பக்தர்களும் விரதம் கடைபிடிப்பதுடன் இந்த சங்கல்பம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தீய விஷயத்திடமிருந்து விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவன் மீது ஏதாவது அர்ப்பணம் செய்கின்றார்கள் அல்லவா? எருக்கம்பூ அது இதுவென்று அர்ப்பணம் செய்கின்றார்கள். இன்று தீயதை அர்ப்பணம் செய்து விடுங்கள், தன்னையும் அர்ப்பணம் செய்து விடுங்கள். இதுதான் உண்மையான சிவராத்திரியாகும். மேலும் வாழ்க்கை மிகவும் நன்மைக்குரியதாகிவிடும். ஓம் சாந்தி.